Hi friends, welcome to our channel HowToFinally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க இன்னுமே நம்ம சேனல்ல போற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசின் சார்பா தாட்கோ அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இதன் சார்பா SC ST பிரிவினர் சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங் பிளஸ் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ஆபரேட்டர் ட்ரைனிங்க்கு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. இது நீங்க அட்டென்ட் பண்ணி முடிச்ச மறுநாளே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கையில 18,500 ரூபாய் சம்பளத்தோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ற எல்லோருக்குமே வேலை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம தமிழக அரசு சார்பா இந்த தாட்கோ நிறுவனம் வந்து ஏகப்பட்ட முயற்சியை பண்ணி நிறைய ஆண்டர்பிரினர் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்க. இப்போ புதிதாக வந்திருக்க செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லியிருக்காங்க பாருங்க. தாட்கோ இஸ் ப்ரொவைடிங் ஸ்மார்ட் போன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்ட் அசம்பிளி ஆபரேட்டர் ப்ரோக்ராம் ஃபார் SC ST கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தாட்கோ வந்து ஸ்மார்ட் போன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்ட் அசம்பிளி ஆபரேட்டர் ப்ரோக்ராம் இந்த ரெண்டு பிரிவுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் SC ST கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். இந்த ட்ரைனிங் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ட்ரைனிங் ஆன் ஸ்மார்ட் போன் அசம்பிளி டெக்னீஷியன் அண்ட் அசம்பிளி ஆபரேட்டர் ப்ரோக்ராம் ஆல் ட்ரைனிங் கேண்டிடேட்ஸ் வில் பி கிவன் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லோருக்குமே 100% 100% பிளேஸ்மெண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க பாருங்க. SC ST கேண்டிடேட்ஸ் ஒன்லி, அவங்க மட்டும்தான். ஏஜ் லிமிட் வந்து அவங்களுக்கு 18 முதல் 35 வயது வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா அதுவே போதும். நீங்க இந்த ட்ரைனிங்கை தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல நடக்குமா ஆஃப்லைன்ல நடக்குமான்னு கேட்பீங்க. இந்த கிளாஸஸ் பியூர்லி எல்லாமே ஆஃப்லைன் தான். நீங்க அவங்க சொல்ற இடத்துக்கு நீங்க பேரணும். அங்க வச்சுதான் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா மொபைல் டெக்னீஷியன் வந்து அந்த போர்டு PCB போர்டு எல்லாம் நாம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா சொல்லி தருவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் தான். இதுல ஆர்வம் உள்ளவங்க நீங்க தாராளமா இதுல அப்ளை பண்ணலாம். மேலும் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நாம இந்த வீடியோ கடைசியில சொல்லுவோம். அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணிடலாம். இதனுடைய ட்ரைனிங் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் கோர்ஸ் வில் பி ப்ரொவைடட் ஃபார் 12 days. அவங்க சொல்ற இடத்துக்கு நீங்க வந்து தங்கி இந்த 12 நாள் அந்த ட்ரைனிங் நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா 13வது நாள் உங்களுக்கு கையில வேலை உண்டு. இதனுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது முற்றிலும் இலவசம். நீங்க தங்குற விடுதி, அங்க ஆகிற செலவு, உங்களுடைய சாப்பாடு செலவு எல்லாமே தாட்கோ நிறுவனம் பொறுப்பேற்றுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 1 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை. முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க அவங்க சொல்ற இடத்துக்கு நீங்க அங்க போய் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு இடமும் சாப்பாடும் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க 1 ரூபாய் கூட செலவு பண்ண தேவையில்லை. ஆரம்ப சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 18,000 முதல் 18,500 வரை ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு சம்பளம் இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் தங்குறதுக்கு இடமும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க தனியா எதுவுமே பே பண்ண தேவையில்ல. 18,000 முதல் 18,500 வரை வித் அகாமடேஷன் பெர் மந்த் சொல்லியிருக்காங்க. ஒரு அரிய வாய்ப்புங்க, யாரும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா நீங்க இதுக்கு எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். தாராளமா அப்ளை பண்ணுங்க. கோர்ஸ் டீடைல் அண்ட் பிளேஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. இது எந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மைல் ஸ்கில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் நடத்துறாங்க. இன்ஸ்டிடியூட் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பூந்தமல்லியில, சென்னையில உள்ள பூந்தமல்லியில இந்த ஸ்கில் ட்ரைனிங் அமைஞ்சிருக்கு. என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன் அசம்பிளி டெக்னீஷியன். இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் சேம் 12 days. இதற்கு குறைந்தபட்ச கல்வி தொகுதி 10ஆம் வகுப்பு. ட்ரைனிங் காஸ்ட் பெர் கேண்டிடேட் 14,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவும் பே பண்ண தேவையில்ல. இது தாட்கோ நிறுவனம் பொறுப்பேற்றுக்கும். பிளேஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ஜாப் பிளேஸ்மெண்ட். எந்தெந்த கம்பெனில உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. Salcomp, Foxconn, Flextronics, காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில இந்த கம்பெனிகள் இருக்கு. மினிமம் சேலரி ஆஃபர் 18,500 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசம்பிளி ஆபரேட்டர் யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சேம் 12 நாள் ட்ரைனிங் தான். 10ஆம் வகுப்பு தகுதி தான். இது எந்தெந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா,
சேம் Salcomp, Foxconn, Flextronics காஞ்சிபுரம் அண்ட் சென்னையில இருக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு மினிமம் சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஜாபுக்கு உண்டான எலிஜிபிள் கிரைட்டீரியா மற்றும் சேலரி ஸ்ட்ரக்சர் மற்றும் நீங்க ₹1 கூட இதுக்கு செலவு பண்ண தேவையில்லை. ஆன்லைன்ல இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய்க்கோங்க. உள்ள போனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த பேஜ் இப்படிதான் உங்களுக்கு காட்டும். இதுல நீங்க உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்க செலக்ட் பண்ணுங்க. எஸ்சியா எஸ்டியா எஸ்சிஏவா அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கேஸ்ட் நேம் நீங்க செலக்ட் பண்ணுங்க. கேஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க இங்க கொடுக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இங்க லாஸ்ட் நேம் அப்படிங்கறதுல உங்களுடைய இனிஷியல் இல்ல லாஸ்ட் நேம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய தந்தையின் பெயர் நீங்க அடிங்க. உங்களுடைய தந்தையின் பெயர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன தொழில் பண்றாங்க அப்படிங்கறது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய அம்மாவின் பெயர் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க என்ன ஜெண்டர் அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் இங்க கொடுத்துருங்க. ஸ்ட்ரீட் 1 அப்படிங்கறதுல ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. நீங்க எந்த ஊரோ அந்த ஊரை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் இங்க நீங்க என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இங்க உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு போன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிருங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க உங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணணும். அதனால அப்லோட் பிக்சர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இங்க அப்லோட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய 10th மார்க் ஷீட் அல்லது டிசிஏ நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ற சைஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. போட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல 1 MB குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் மார்க் ஷீட் வந்து ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்ல 1 MB குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இங்க அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இந்த டிக் மார்க் நீங்க டிக் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நீங்க என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்க மொபைலுக்கு வந்துடும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும். அதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தாட்கோல்ல இருந்து போன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இமெயில் அனுப்புவாங்க. நீங்க எந்த டேட்ல எந்த இடத்துக்கு இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. நீங்க அவங்க குறிப்பிட்ட டேட்ல நீங்க அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த ட்ரைனிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சக்சஸ்ஃபுல்லா அந்த 12 days ட்ரைனிங் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருங்க. மேலும் அந்த எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு நம்ம இதற்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அதையும் நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல போய் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும் இல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளது இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.